எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அதாவது குலதெய்வ வழிபாடை பற்றி நான் ஆக்சுவலி நிறைய போட்டிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு பதிவில் ஒன்று கொடுத்துருந்தேன். ஆற்றுல வந்துட்டு வாசலில் நிலவாசப்படியில் 2 அகல் விளக்கை ஏற்றி நல்லெண்ணெயை ஊற்றி ஏற்றுங்கோ. இது நெய் அவசியம் இல்லை, நல்லெண்ணெயை ஊற்றி ஏற்றுங்கோ. நன்னா அதுக்கு மஞ்சள் இதெல்லாம் போட்டு அழகாக கோலம் வாசலில் நன்னா நிலவாசப்படியில் ஒரு கோலத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளக்கேற்றுங்கோ. கார்த்தாலையோ இல்லை சாயங்காலம் இல்லை 2 வேளையும் ஏற்றினாலும் வெள்ளன் குட்டு அந்த மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ஒரு சில பேர் இருந்து எனக்கு ஆற்றுல தெய்வம் இருக்கா இல்லையானே தெரில மாமி, நான் என்ன பண்ணுறது, எனக்கு குலதெய்வம் எனக்கு காமிக்கவே மாட்டேங்கிறது, ரொம்ப சங்கடமாக இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, எதுவுமே கையில் தங்க மாட்டேங்கிறது, எதை எடுத்தாலும் பிரச்சனைகளை போய் முடிஞ்சுடுறது, நல்ல காரியம் நடக்க மாட்டேங்கிறது, எல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாள். அதில் வந்துட்டு ஒருத்தங்க இதில் வயலூர் திருச்சியில் ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருந்தா. அவள் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கு இதைத்தான் நான் சொன்னேன். ஆக்சுவலி அவள் நேற்று ஃபோன் பண்ணி, மாமி எனக்கு கரெக்டாக 10 நாள் தான் ஆறுது இந்த மாதிரி நான் விளக்கு ஏற்றுறேன். இப்போ வந்துட்டு எனக்கு சொப்பனத்தில் வந்தது, என்னுடைய முனீஸ்வரன் சுவாமி எனக்கு சொப்பனத்தில் வந்தார். அதே மாதிரி கவுளி நம்ம நல்லகாரம் நாங்கள் பேசும்போதெல்லாம் கவுளி அடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாமி. திங்கக்கிழமையோடு தான் 11 நாள் முடியறது. ஆனால் எனக்கு இப்போ 2 நாள் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு போயிடுது மாமி, ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது, எனக்கு குலதெய்வம் கூட இருக்குங்கிற திருப்தி எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபோன் பண்ணி மனசு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி பாசிட்டிவாக யாராவது சொன்னான்னா நமக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கோ. கண்டிப்பாக அதே மாதிரி கோவிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தேன்னாக்கா அந்த இதில் எலுமிச்சம்பழம் மாலை நிலவாசப்படல, அது எஸ்பெஷலி நீங்கள் அந்த மடப்புறங்கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னாக்கா அந்த நிலவாசப்படல எலுமிச்சம்பழம் மாலையை கட்டி வச்சேன்னாக்கா நம்ம மாத்தில் திருஷ்டியோ பீடையோ கெடுதலோ எதுவுமே அண்டாது. அத்தனை சக்தி அவளுக்கு, அவளை மீறி ஒன்றுமே உள்ளே வராது. சரியா? அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், குலதெய்வ வழிபாடு நம்ம பண்ணியாச்சுனா தான் இஷ்ட தெய்வத்தோட துணை நமக்கு கிடைக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் இருக்காதீங்கோ. எவ்ரி இயர் நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆற்றுலையே ஒரு ஃபோட்டோவை தயவு பண்ணி ஆற்றுல வாங்கி வச்சுட்டு புஷ்பத்தை போட்டு அதுக்கு எல்லாம் அழகாக நீங்கள் வழிபாடெல்லாம் பண்ணினேன்னாக்கா கண்டிப்பான முறையில் நமக்கு குலதெய்வத்தோடைய பரிபூரண இது நமக்கு அப்போ கிடைக்கும். 1 2வது அப்போ குலதெய்வம் வழி விட்டு தானே இஷ்ட தெய்வத்தோட துணை நமக்கு தன்னால் வந்துடும். ஸோ அதனால் குலதெய்வ நிந்தனை பண்ணாமல் வருஷம் ஏதாவது காசு போடணுமா, இல்லை அபிஷேகம் நீங்கள் பண்ணுவேளா, இல்லை போய் பொங்கல் வைப்பேளோ, நீங்கள் என்ன பண்ணுவேளோ அதை நீங்கள் எவ்ரி இயர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆற்றுல ஃபோட்டோ வச்சுக்கிட்டா நீங்கள் என்ன பண்ண முடியுமோ, காமாட்சி விளக்கை எப்போவுமே ஆற்றுல ஏற்றணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ குலதெய்வம் அதில் தான் வந்து தங்கும் அப்படின்பா. அதனால் காமாட்சி விளக்கு ஆற்றுல எப்போவுமே ஏற்றுங்கோ, ரொம்ப விசேஷம். குத்து விளக்கு ஆற்றுல வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கார்த்தாலையோ இல்லை சாயங்காலமோ இல்லை 2 வேளை ஏற்றினாலும் பரவாயில்ல, ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எரிஞ்சாலே போகிறோம். 5 முக விளக்கு குத்து விளக்கு ஏற்றுங்கோ. 4 திசைகள் பிரச்சனைகளையும் பஞ்ச பூதத்தால் நமக்கு வர பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் எல்லாமே வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வெள்ளி செவ்வாயில் குத்து விளக்கு ஏற்றுங்கோ. இந்த காமாட்சி விளக்கு எப்போவுமே ஆற்றுல கார்த்தாலையோ சாயங்காலமோ ஒரு வேளையாவது கண்டிப்பான முறையில் ஆற்றில் விளக்கு எரிய வேண்டும். அப்போ தான் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இந்த விளக்கெல்லாம் நான் அந்தளவுக்கு ஏற்றுறதில்லை மாமின்னா இன்னிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. சாயங்காலத்தில் இருந்த இந்த வீடியோவை பார்த்து அடுத்த நிமிஷத்துலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் 11 நாள் நீங்கள் ஏற்றி பாருங்களேன், கண்டிப்பான முறையில் உங்களுக்கு என்னமாவது ஒரு மாற்றம் 100% கிடைக்கும். இந்த மாதிரி பூ வைங்கோ, நான் வேண்டான்னு சொல்லலை. பட் பூ வந்துட்டு இந்த தணலில் எரிய பாங்கில்லை, அது ரொம்ப ஆகாது, தோஷமாக போயிடும். அதனால் பூ அழகாக சின்னதாக வைங்கோ. அது வந்துட்டு இந்த விளக்கோட தணலில் அந்த பூ எரியாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கோ. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும்.